இன்றைய தினம் 22 ஜனவரி 2025. டைம் வந்து கரெக்டாக 12 மணி 55 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி பார்க்குறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டிலும் டைரெக்டாக ஒரு செல் கால் கொடுத்து, அதாவது ஃபஸ்ட் ஹவர் ரேஞ்சில் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பை கால் கொடுத்தது. இனிஷியலாக மார்னிங் வந்து பை கால் கொடுத்துட்டு அது எஸ்எல் ஹிட் ஆகிட்டு செல் சைடு நமக்கு டார்கெட் கொடுத்தது. இப்போ நம்ம வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்மில் பார்ப்போம். இன்றைக்கி இதில் டைரெக்டாகவே செஞ்சுருக்கேன் நான். இன்றைக்கி ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு 2500 மைனஸ் தான். இன்றைக்கி அலைஸ்லோடைய ஆர்டர் புக் பார்ப்போம். அலைஸ்லோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக முதல் நிஃப்டி வந்து 23,150 வந்து 88க்கு எடுத்து 65 கட் ஆகிருக்கு. அதே போல் 48,500 புட் ஆப்ஷன் 617க்கு வாங்கி 674 கட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறது இல்லை, ஒன் சைட் ட்ரேட் தான் எடுக்கிறோம். அதனால் இன்றைக்கி வந்து இது சென்செக்ஸ் வந்து ஒரு டெஸ்டிங்காக போட்டிருக்கேன். அதாவது நம்முடைய டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்கோமைனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் வெறும் 400 ரூபா மட்டும்தான் மைனஸு, கிளியராக தெரியுது. அதே போல் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 800 ரூபா ப்ராஃபிட்டு. இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து ஒரு சில ட்ரையல் நடந்துகிட்ருக்கு. அது ஓகே ஆச்சுன்னா நான் சொன்னக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் போட ஆரம்பிக்கலாம். சென்செக்ஸ் இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட்டு நான் இன்றைக்கி ஜஸ்ட் டெஸ்டிங்காக போட்டிருக்கேன். இன்றைக்கி ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2500 ரூபா மைனஸ் இன்றைக்கி ஓவரால். இன்றைக்கி நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி.